Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்னன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலகத்திலிருந்து 2024 MP எலெக்ஷனுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் இருந்து நிறைய பேரை நீக்கிருக்காங்க. புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணவங்களோட பெயரையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2024 தேர்தலுக்கான ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 2024ன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா வில்லேஜோட பூத் நேமும் ஷோ ஆகும். அதில் உங்கள் வில்லேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் கேப்சாவை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். அதில் கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ உங்கள் வில்லேஜோட மொத்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கான PDF டவுன்லோட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் போலிங் ஸ்டேஷனோட மேப் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா Ctrl F கொடுத்து அதில் உங்கள் நேமை தமிழில் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போது இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் கீழே ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.